ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 34. வீட்டிற்குள் நுழைந்ததும் அபிமன்யு யாழினியை கண்டு கொள்ளாமல் அவனின் அறையை நோக்கி சென்றுவிட, யாழினி அவன் சென்றதை கூட அறியாமல் சுற்றும் முற்றும் வீட்டையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். வாசலில் இருந்து வீட்டிற்குள் வருவதற்கு எப்படியும் 1 கிலோமீட்டர் அளவிற்கு இரு புறங்களிலும் புல்வெளிகளும் பூச்செடிகளும் அமைக்கப்பட்டிருக்க, நடுவே கற்களை கொண்டு பாதை அமைக்கப்பட்டிருந்தது. வாசலில் இருந்து வீட்டிற்குள் செல்லவே யாழினிக்கு மனம் வரவில்லை. அந்த அளவிற்கு அந்த தோட்டத்திலேயே அவளின் மனம் லயித்திருந்தது. எவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்திருப்பாளோ அவளுக்கே தெரியாது. தான் திருமணமாகி இங்கே வந்திருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே இருந்த பூச்செடிகளில் பூத்து குலுங்கி கொண்டிருந்த பூக்களை தொட்டு பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். பூச்செடிகளுக்கு நடுவிலே கண்ணாடியால் தயார் செய்யப்பட்டிருந்த ஊஞ்சல் அவளின் கண்ணை பறித்தது. இரு பக்கமும் சங்கிலி கொண்டு அமர்வதற்கு கண்ணாடியால் ஆன பலகை போல் அமைப்பில் அமைக்கப்பட்டிருந்தது. அது அபிமன்யுவின் ரசனைக்கேற்ப பிரத்யேகமாக தயார் செய்திருந்தான். அந்த ஊஞ்சல் யாழினிக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஆசையாக ஓடிச் சென்று அதில் அமரப்போனவளை தனது அறையின் பால்கனியில் இருந்து பார்த்த அபிமன்யு, ஏய் என்று கோபமாக குரல் கொடுத்தான். அதில் ஊஞ்சலில் ஏறப்போனவள் கால் தடுமாறி இடறி கீழே விழுந்த வேகத்தில் நிமிர்ந்து மாடியை பார்த்தாள். அங்கே அபிமன்யு நின்று கொண்டிருப்பது மட்டுமே தெரிந்தது. அவனின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அவன் கோபமாக தான் இருக்கிறான் என்று முடிவு செய்த யாழினி திரும்பி பார்க்காமல் வீட்டினுள் ஓடி மறைந்தாள். இவளின் செயலால் அபிமன்யு சிரித்தானா என்று கேட்கும் அளவிற்கு லேசாக அவனின் உதடுகள் தனக்குள் சிரித்து கொண்டது. யாழினி தங்கள் வீட்டிற்கு வரப்போகும் இந்த நிமிடத்திற்காக அவன் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறான். கிருஷ்ணமூர்த்தி தன்னால் தான் மணப்பெண் கடத்தப்பட்டு விட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்க, விசாலாட்சியோ முன்னாள் இரவு தான் பேசியதின் தாக்கமே மணப்பெண் திருமணம் வேண்டாம் என்று ஓடிவிட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்க, இந்த திருமணம் தடைப்பட்டதற்கு காரணமாகிய அபிமன்யுவோ அமைதியாக மணவரையில் அமர்ந்திருந்தான். ஆம், இந்த திருமணம் தடைப்பட காரணமே சாட்சாத் நம் அபிமன்யு ஆரியன்தான். அபிமன்யுவின் குணம் அறிந்த அவனின் குடும்பத்தார் சீக்கிரம் வீடு வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவசரமாக வீடு வந்து சேர்ந்தனர். அவர்கள் அனைவரும் வீட்டிற்குள் நுழைகையில் யாழினி செய்வதறியாது கைகளை பிசைந்து கொண்டு ஹாலின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அபிமன்யுவை எங்கும் காணவில்லை. யாழினியின் அருகில் சென்ற மீரா, என்னம்மா, ஏன் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க? ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்று கேட்டார். அவரின் கேள்வியில் திரும்பி பார்த்த யாழினியின் கண்கள் கலங்கி இருப்பதை கண்ட மீரா பதட்டமாக, என்னாச்சு யாழினி, அபி ஏதாவது சொன்னானா என்று கேட்டார். மொத்த குடும்பமும் தன்னையே பார்ப்பதால் சங்கடமாக உணர்ந்த யாழினி இல்லை என்னும் விதமாக தலையசைத்தாள். அவளின் சங்கடத்தை புரிந்து கொண்ட மகேந்திரன், மீரா, ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. பாவம், ரொம்ப டயர்டாக தெரிகிறா, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என்று முடித்து விட்டார். வள்ளியம்மை பாட்டியோ, அம்மாடி மீரா, பிள்ளைங்களுக்கு ஆரத்தி கூட எடுக்கலையே என்றார் கேள்வியாக. அதற்கு மீரா, ஆமாம்மா, இப்போ அபியை கூப்பிட்டா வருவானான்னு தெரியலையே, அவன் வேற கோபமாக இருக்கான் என்றார். அது படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்த அபிமன்யுவின் காதில் விழ, மாம், இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஆரத்தி தானே எடுக்கணும், தாராளமாக எடுங்க என்றான். இப்படி கூறியது அபிதானா என்று அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். எங்கே அவன் மனம் மாறிவிடுமோ என்று எண்ணிய வள்ளியம்மை, மீரா, நான் போய் ஆரத்தி கரைத்து கொண்டு வரேன் என்று கடகடவென சமையலறைக்குள் புகுந்து 2 நிமிடத்தில் ஒரு தட்டில் ஆரத்தி எடுப்பதற்காக தயார் செய்து கொண்டு வந்திருந்தார். 2 பேரும் வாசலுக்கு வந்து நில்லுங்க என்று அழைத்து சென்ற வள்ளியம்மை அவர்களுக்கு ஆரத்தி எடுக்கலானார். கிருஷ்ணமூர்த்தி பகைமை உணர்வுடன் யாழினியை பார்த்து கொண்டிருக்க, விசாலாட்சிக்கும் ஷைலஜாவிற்கும் இந்த காட்சியை பார்க்கவே பிடிக்கவில்லை. விருந்தினர் அறைக்குள் நுழைந்து கொண்டனர். வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா என்று கூறிய வள்ளியம்மை வெளியே சென்றுவிட, மீரா யாழினி அருகே சென்று அவளை உள்ளழைத்து வந்தார். பிறகு விளக்கேற்ற வைத்து இருவருக்கும் பாலும் பழமும் கொடுத்து சம்பிரதாயத்தை முடித்தனர். இப்பொழுது யாழினியை எங்கே தங்க வைப்பது? அபிமன்யுவின் அறைக்கு அனுப்பினால் அவன் ஏதாவது ஏடாகுடமாக யாழினியின் முன்பே கூறிவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணிய மீரா, ஆரணி, யாழினியை உன்னோட ரூமுக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைமா, பாவம் ரொம்ப டயர்டாக இருக்கா என்றார். சரிமா என்ற ஆரணி
யாழினியை அழைத்து கொண்டு அவளின் அறைக்கு சென்று விட்டாள். அதுவரை அபிமன்யுவின் அறைக்கு யாழினியை போக வேண்டாம் என்றதும் தான் யாழினிக்கு மூச்சே வந்தது. யாழ் பேபி, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க என்று கேட்டாள் ஆரணி. அதற்கு ஒன்றும் இல்லை என்று அவள் தலையசைக்க, என்கிட்ட பேச மாட்டியா என்றாள் ஆரணி. யாழினி, அப்படியெல்லாம் இல்ல ஆரணி என்றாள். இந்த புதிய உறவை எப்படி எதிர்கொள்வது என்று அவளின் தயக்கத்தை உணர்ந்த ஆரணி, மண்டபத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எது மாறி இருந்தாலும் நீ எப்பவுமே எனக்கு யாழ் பேபி தான் என்று கூறி யாழினியை கட்டி அணைத்தாள். யாழினிக்கும் ஆரணியின் வார்த்தைகளை கேட்டு மனம் லேசானது போல் உணர்ந்தாள். புதிய வீடு, புதிய மனிதர்கள், எப்படி எதிர்கொள்வது என்று இருந்த பயம் ஆரணியின் பேச்சில் சற்று மட்டுப்பட்டது. மேலும் தனக்கு துணையாக ஆரணி இருக்கிறாள் என்று சற்று தைரியமும் வந்தது. ஆனால் யாழினிக்கு தெரியாத ஒன்று, யார் இருந்தாலும் அவளை அபிமன்யுவிடமிருந்து மீட்க முடியாது என்பது. சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு சாயந்தர வேளையில் வள்ளியம்மை பாட்டி மீராவிடம், மீரா, மற்ற சம்பிரதாயத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமே என்றார் தயக்கமாக. அவர் என்ன கூற வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட மீரா, நல்லபடியாக பேசி வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா எல்லாம் கரெக்டாக செய்யலாம். இப்போ நம்ம சொல்லுறதை கேட்பானான்னு தெரியலையே. பொண்ணு வீட்டுக்கே போக மாட்டேன்னு கிளம்பி வந்துட்டான். அதுவும் இல்லாமல் திடீர்னு கல்யாணம் பண்ணதால் 2 பேரோட மனநிலையும் எப்படி இருக்குன்னு தெரியலை. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கலாமே என்றார். அதுக்காக அப்படியே விட்டுட முடியாதுல்ல, அபிகிட்ட போய் பேசி பாருமா என்றார் வள்ளியம்மை. நான் போய் எப்படிம்மா என்று இழுத்தார் மீரா. உன் பையன்கிட்ட நீ பேசாமல் வேற யார் பேசுவா என்றார் வள்ளியம்மை. நீங்கள் போய் கேளுங்கம்மா என்று வள்ளியம்மையை அனுப்பி வைத்து விட்டார் மீரா. இவங்கிட்ட எப்படி கேட்கிறது என்று யோசித்து கொண்டே சென்று கதவை தட்டவும் எந்த சலனமும் இன்றி அமைதியாகவே கதவை திறந்தான் அபிமன்யு. வள்ளியம்மை பாட்டி, அபி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் தயங்கியபடி. எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லுங்க பாட்டி, எனக்கு டைம் இல்லை என்றான் அபிமன்யு. சடங்குக்கு ரெடி பண்ணணும் என்றார் தயக்கமாக. உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க என்று விட்டு அரை கதவை அடைத்து விட்டான் அபிமன்யு. வள்ளியம்மைக்கு தான் கேட்டது நிஜம்தானா என்று ஒன்றும் புரியவில்லை. தன் கையையே கிள்ளி பார்த்தவர், உண்மைதான், அங்கே பொண்ணு வீட்டுக்கு போக முடியாதுன்னு அடம் பிடிச்சு வந்தான். இப்போ எல்லாத்துக்கும் சரின்னு சொல்கிறான். இதுக்கு பின்னாடி எந்த சூழ்ச்சியும் இருக்கக்கூடாது கடவுளே என்று வேண்டிக் கொண்டு கீழே இறங்கி வந்தார். மீரா, என்னம்மா, என்னாச்சு? அபி என்ன சொன்னான் என்று விசாரித்தார். சம்மதம்னு சொல்லிட்டான் என்று சந்தேகமாக இழுத்த வள்ளியம்மையை மீரா கண்டுகொள்ளவே இல்லை. மீராவிற்கு பெரும் மகிழ்ச்சி. சரிம்மா, அப்போ இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து ரெடி பண்ணிடலாம். நம்ம ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க என்றார். இதோ கேட்டு சொல்கிறேன் என்ற வள்ளியம்மை பாட்டி தங்கள் குடும்ப ஜோசியருக்கு ஃபோனின் மூலம் விஷயத்தை கூற அவரும் நல்ல நேரத்தை குறித்து கொடுத்தார். இன்னைக்கு ராத்திரி 11:30 1 மணி வரைக்கும் நல்ல நேரம்னு ஜோசியர் குறித்து கொடுத்திருக்கார் மீரா என்றார் வள்ளியம்மை. ஆனாலும் வள்ளியம்மை பாட்டிக்கு உள்ளுக்குள் திக் திக் என்றுதான் இருந்தது. அபிமன்யு இப்படி சாதாரணமாக பேசுபவன் கிடையாது. அதுவும் எதிர்பாராத திருமணம் வேறு. ஆகையால் அவருக்கு சந்தேகமாகவே இருந்தது. சரிம்மா, அப்போ இன்னைக்கே ரெடி பண்ணிடலாம் என்று மகிழ்ச்சியாக கூறிய மீரா, மணி இப்போ 7 ஆகுது, நான் போய் யாழினியை ரெடி பண்ணுறேன். நீங்கள் ரூமை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆரியன் கிட்ட சொல்லிடுங்க என்று கூறி ஆரணியின் அறை நோக்கி நகர்ந்தார். இவர் உள்ளே நுழைகையில் யாழினியும் ஆரணியும் நன்கு உறக்கத்தில் இருந்தனர். யாழினிக்கு இன்றைய சம்பவத்தின் தாக்கத்தில் படுத்தவுடன் உறக்கம் வரவில்லை. வெகு நேரம் புரண்டு புரண்டு படுத்தவள் 1/2 மணி நேரத்திற்கு முன்புதான் தன்னையும் மீறி கண்ணயர்ந்தாள். மீரா விளக்கை ஒளிரவிட்டும் இருவரிடமும் சிறு அசைவு கூட இல்லாமல் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, ஆரணிக்கு ஏத்த ஜோடிதான் கிடைச்சிருக்கு என்று சிரித்து கொண்டே முணுமுணுத்தபடி ஆரணியை எழுப்பினார். அதற்கு ஆரணியோ தூக்க கலக்கத்தில், என்னம்மா, அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சா என்று கேட்டாள். இப்போதான் சாயந்தரம் ஆகுது, அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சான்னு கேட்குற? இன்னும் ராத்திரியே ஆகலை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னா இப்படி தான் விளக்கு வைக்கிற நேரம் வரைக்கும் தூங்குறதா? எழுந்து போ, பாட்டி உன்னை கூப்பிடுறாங்க என்றார் மீரா. அப்போ சரி விடு, அப்படியே தூங்கி காலையில் எழுந்துடுறேன் என்று கூறி புரண்டு படுத்தாள் ஆரணி. அவளின் முதுகில் 2 அடி போட்டு எழுப்பி அனுப்பினார் மீரா. இந்த உரையாடலில் யாழினி எழுந்து அமர்ந்து கண்களை கசக்கி கொண்டிருக்க, என்னடா ரிலாக்ஸாக இருக்கா என்று கேட்டார் மீரா. என்று லேசாக தலையை ஆட்டினாள் யாழினி தூக்க கலக்கத்துடன். மீரா, சரிம்மா, எழுந்திருச்சு போய் குளிச்சுட்டு வா, இந்த புடவையை கட்டிவிடுறேன் என்றார். இப்போவா என்றாள் யாழினி. ஆமாம், இப்போதான் என்றார் மீரா. இப்போ எதுக்காத்த, தூங்க தானே போகிறோம், காலையில் குளிச்சுக்கிறேனே என்றாள்.
இவளிடம் எப்படி தயாராக சொல்வது என்று எண்ணிய மீரா, நம்ம ஜோசியர்கிட்ட கேட்டோம், இன்னைக்கு நைட்டு நல்ல நேரம் குறித்து கொடுத்துருக்காங்கம்மா, உனக்கும் அபிக்கும் இன்னைக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்று கூறி யாழினியின் தலையில் குண்டை போட்டார். அபிமன்யு கோபமாக இருப்பதால் எப்படியும் தன்னை சிறிது காலம் அவனின் அறைக்கு செல்ல விட மாட்டார்கள் என்று எண்ணிய யாழினிக்கு மீராவின் பதில் பெரும் இடியாக இருந்தது. அவளின் அதிர்ச்சியான முகத்தை பார்த்த மீரா, என்ன ஆச்சு யாழினி என்றார். ஒன்றும் இல்லத்த என்று தட்டு தடுமாறி ஒருவாறு சமாளித்தாள் யாழினி. பிறகு அவள் சென்று குளித்து வரவும் அவளுக்கு அழகான பட்டுப்புடவையை கட்டிவிட்டு மிதமான அலங்காரத்தில் தயார் செய்தார் மீரா. பார்ப்பதற்கு அந்த மிதமான அலங்காரத்திலும் அழகு சிலை போல் இருந்த யாழினிக்கு என் கண்ணை பட்டிடும் போல இருக்கு என்று கூறி சிரித்த முகமாக திருஷ்டி கழித்தார். வெளியே சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் ஒரு பிரளயமே நடந்து கொண்டிருந்தது யாழினிக்கு. தன்னை கண்டாலே எரிந்து விழும் அபிமன்யுவை இப்போது எப்படி தனியே எதிர்கொள்வது? சிங்கத்தை அதன் குகைக்குள் சென்று ஹாய் சொல்லிவிட்டு வருவது போன்ற உணர்வு ஏற்பட்டது யாழினிக்கு. ஐயோ கடவுளே, நான் தெரியாமல் பேசிட்டேன். 12வது முடித்ததும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் பேசுனது எல்லாம் தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. எப்படியாவது நடந்தது எல்லாம் ஒரு கனவாக மாறி கலைஞ்சிடணும் என்று தன் மனதிற்குள் வேண்டிக் கொண்டே இருந்தாள். உண்மையை ஏற்றுக்கொள்ள அவளின் மனது முரண்டு பிடித்து கொண்டே இருந்தது. நடந்ததை மாற்ற முடியாது. இனி நடக்கப் போவதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு தான் தயாராக வேண்டும் என்பதை அறியாத பேதை மனம் பிதற்றிக் கொண்டிருந்தது. தன் அறைக்குள் நுழைந்த ஆரணி, வாவ் யாழ், சூப்பர். என்னம்மா, இன்னும் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியது இருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லையே, நானும் ரெடியாகியிருப்பேன்ல என்று கோபித்து கொண்டாள். இவளிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று நினைத்த மீரா, நீ போய் தூங்க ஆரணி, ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட வைக்க போகிறோம், அவ்வளவுதான் என்று மேற்கொண்டு எதுவும் கூறாமல் அவளை அழைத்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினார். இவர்கள் தயாராகி வருவதற்குள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் விரைவில் உண்டுவிட்டு அவரவர் அறைக்கு படுக்க சென்று விட்டனர். அதுவரை யாழினிக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. யாழினியை அழைத்து சென்று டைனிங் டேபிளில் அமர வைத்து சாப்பாடு பரிமாற ஒரு வாய் கூட அவளுக்கு உள்ளே இறங்கவில்லை. தொண்டை குழியில் சிக்கி உள்ளே இறங்க மறுத்தது உணவு. அவள் இருந்த படபடப்பில் கையில் இருந்த உணவு தடுமாறுவதை உணர்ந்த வள்ளியம்மை பாட்டி அவளை சமாதானம் படுத்தும் முயற்சியில் தலையை தடவி கொடுத்தார். வள்ளியம்மை, குடுமா, நான் ஊட்டி விடுறேன் என்று கூறி அவளிடம் இருந்த தட்டை தன்னிடம் எடுத்தவர் ஒவ்வொரு வாயாக யாழினிக்கு ஊட்டத் தொடங்கினார். அவள், போதும் பாட்டி என்று மெலிதாக கூறவும் அவளின் பதட்டத்தை உணர்ந்த பாட்டி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுடா, எங்க அக்கா அடிக்கடி சொல்லுவா, அவளுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்குமாமே என்று ஏதேதோ பேச்சு கொடுத்தபடி யாழினி அறியாமலே அவளுக்கு மொத்த உணவையும் ஊட்டி முடித்தார். இன்னும் சிறு பிள்ளை குணம் மாறாத யாழினியை நினைத்து சிரித்த பாட்டி, அந்த கோபக்காரனை இவை எப்படி சமாளிக்க போறாளோ என்று மனதிற்குள் பரிதாபமும் பட்டுக்கொண்டார். பிறகு மீரா யாழினியை அழைத்து சென்று பூஜை அறையில் விலைக்கேற்றி சாமி கும்பிட வைத்தவர் அவளை அழைத்து சென்று அபிமன்யுவின் அறை அருகே விட்டுவிட்டு, உள்ள போடா என்று கூறிவிட்டு தங்கள் அறை நோக்கி நகர்ந்து விட்டார். வாசலில் நின்ற யாழினிக்கு கால்கள் எல்லாம் கிடுகிடுவென ஆடத் தொடங்கியது. எப்படி உள்ள போகிறது? கதவை தட்டிட்டு போலாமா, இல்லை போனா திட்டுவாரோ என்று பலவாறு யோசித்தவாறே அறையின் வாயிலில் நின்று கொண்டிருந்தாள். ஒரு வழியாக, சரி கதவை தட்டி பார்ப்போம் என்று கைகளை கதவின் மேல் வைக்க அந்த நேரம் பார்த்து சரியாக கதவை திறந்த அபிமன்யு யாழினி நிற்பதைக் கண்டு அவளின் கையை பிடித்து உள்ளே இழுத்தான். இதனை சற்றும் எதிர்பாராத யாழினி தடுமாற்றத்துடன் உள்ளே செல்ல பல நாட்கள் கழித்து தன் தாயை காணும் பிள்ளையைப் போல் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் அபிமன்யு. அந்த அணைப்பே கூறியது, இனிமேல் உன்னை ஒரு நொடி பொழுதும் கூட பிரிய விடமாட்டேன் என்று. அபிமன்யுவின் செயலால் செய்வதறியாது திகைத்து நின்றாள் பாவை. அபிமன்யுவின் எண்ணம்தான் என்ன? அபிமன்யு யாழினியின் ராவணனா அல்லது ராமனா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.